மஞ்சாக்கா மலை வந்து மனோகர் மரண படுக்கையில் பத்துங்கிறான்டா. உனக்கு இல்லையா? இல்லடா ஜோக்கு. டேய், டாப்புக்கு 12,000, பெயிண்ட்டுக்கு 6,000, டிங்கருக்கு 6,000, எலக்ட்ரிஷியன் 6,000, மொத்தம் 40,000 கிட்ட வந்துச்சுடா. என்னடா வேலை இது? நான் ஆட்டோ ஓட்டி சம்பாரிச்சு அவங்களுக்கு கொடுக்க போறா? உன் கொலைக்கு தானே கொட்டிக்க போறா? டேய், என்னடா பேசுற? கொலைக்கு இல்லன்னு பின்ன ஆட்டோ வச்சுதான் செலவு பண்ணிதான் ஆகணும். அதுக்கு போய் அழுவுறியா? இது போய் 2 பெருசு வந்து போற, அது ஏத்திட்டு ஜெயிலுக்கு போயிடுறா. நான் ஆட்டோ ஓட்டிக்கிறேன். டேய், என்னடா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசினுக்கிற? இந்த கரம் புச்சவங்கள நான் ஏன்டா ஆட்டோல ஏத்தணும்? யாருப்பா கரும்புச்சுன்னு சொல்றேன்? உன்னதான் சொல்றாங்க. நீ குத்தையும் கூட வர. டேய், அடி போய் கத்துங்க. இங்க வந்து தொல்லை குத்துனுங்கிறானுங்க. இந்த மாதிரி பசங்களாம் எதுக்குப்பா வேலைக்கு வச்சுங்கிற? யாரு இவங்கிட்ட? நான் வேலை செய்யணுங்கிட்ட நீ பாத்த? இவன் எங்க அண்ணன், நான் இவன் தம்பி. அண்ணன் தம்பியா? அடக்கி வாசி இல்ல அடைக்கிடுவேன். இந்த மாதிரி மானங்கட்டெல்லாம் பேசாதான் நான் எத்தனையோ தடவை சொல்லிக்கிறேன். பாரு, அபசகுணமா பேசுறான் இந்த ஆளு. நீ வேற ஆட்டோ 40,000 ரூபாய்க்கு செலவு பண்ணி எத்தனை வந்துக்கிறேன். அதுவும் கரெக்ட் தான். யோ, இங்க வந்து ஏன் கத்தி நிக்கிறீங்க? ஆட்டோ வேற நான் 40,000 செலவு பண்ணிக்கிறேன். ஏய், நாங்க என்னடா கத்தனா? அங்க செய்யணும்னு போயின்னு இருந்தா நீங்களே பேசிட்டு எங்க கிட்ட வரீங்க? இங்க பார், 40,000 செலவு பண்ணிட்டு செம்ம கான்ல இருக்கிறேன். ஒழுங்கா போயிடுவோம். 40,000 ரூபாய் எப்படிப்பா செலவு பண்ணா? இங்க பாரு, டாப் அடிக்கிறதுக்கு 12,000 ரூபாய், பெயிண்டிங் 6, எலக்ட்ரிஷியனுக்கு 6,000 ரூபாய், மெக்கானிக் 6,000 ரூபாய், இன்னும் 2 டயர் மாத்தனியா, சாக்கப் ஸ்ப்ரிங் மாத்தணும். இதெல்லாம் சேர்த்தா 40,000 வராதா? அடா பாவி, 40,000 ரூபாய் ஊத்தி செலவு பண்ணி வண்டியை தந்துக்கிறான். உன் நாத்த வச்ச வாயில ஏன்டா அப்படி பேசினா? நான் என்னடா பேசுனேன்? நீ எப்படி அப்படி பேசலாம்? கோவரில் உனக்கு கரோடு மீன் கம்பெனி முக்குனியா? எப்பா நீங்க கோவப்படுற மாதிரி நான் எதுவும் பேசலையப்பா. எல்லாத்தையும் பேசிட்டு பேசலன்னு என்ன புத்திக்குதான் உனக்கு? இங்க பார், எனக்கு டென்ஷன் ஆகுது. என் கண்ணு முடா நீ நிக்காதீங்க, போயிடுங்கடா. ஐயா, என்ன இவனு சும்மா ஒரு 2 பலான்னு வைப்பன்னு பார்த்தா மூஞ்சி அவனே பாரு. எப்பா நீங்க கோவப்படுற மாதிரி நான் ஒண்ணுமே பண்ணலப்பா. நான் செய்யணும் தானே வரேன். போ, போயிடு. அட நாடா, நீ போன்னு சொல்லு. சொட்ட என்னடா எங்க அண்ணன் நீ அப்படி பேசுவ? உன்னால பாடுறா, என்னையும் அடிக்க வராங்க. மானம் கட்டவன உன் கூட போய் வந்த மாதிரிடா. போட்டுட்டோ. ஏய், எனக்கு ஒரு டவுட்ரா. நம்ம ஏன் அவனுங்களை அடிக்கணும்? ஆமா, எதுக்கு அடிக்கணும்? நீ சேரவே முதல்ல என்ன கதைன்னு ஒண்ணும் புரியலையே. அவனுக்கு பாட்டு நடந்து வந்தானுங்க, நம்ம பாட்டு அவனை அடிக்கிறதுக்கு போறோம். அதான்பா, நாங்க பாட்டு நடந்து வந்தோம், நீங்க பாட்டு அடிக்க வரீங்க. போங்கயா, நான் நடந்ததுன்னு எனக்கும் ஒண்ணும் புரியல. போங்கப்பா. ஏய் நில்லு. திரும்ப என்னப்பா விஷயம்? என்னை யாராவது வழி மறிச்சு திட்டினாலும் கொண்டாலும் அடிமை நானு. நீ அது மாதிரி பண்ணுவியா? நான் பண்ணுவேனே. எங்க அப்பா வீரப்பனை கும்பிட்டு. ஓ அப்படியா? உன்னை இந்த லெவல்ல பண்ணாரு இவரு எதனா பண்ணியா? இரு, 4 ஆம்பளை கூட்டணும்னு பாத்துக்கிறேன். போலாம். என்னடா நீயா சண்டை வலிச்சு விட்டு நீயா அவனுகிட்ட என்ன கோத்து விடுற? சரி வா வா, நம்ம வேலையை நம்ம பாக்கலாம். என் வீட்டு சொந்தக்காரன் வந்தா மட்டும் ஏன் மூஞ்சி அனுப்பி இருக்கு? ஏன் ஆவாத பின்ன வந்து சட்டையோட வைக்கிட்டு போகுதுங்க. உங்க வீட்டுக்கு வந்தா மட்டும் அப்படி விட்டு போயிடுவாங்க. எங்க சொந்தங்களை பத்தி அப்படி பேசுறத வாய மட்டும் வா. நம்ம ஆட்டோவா? அதெல்லாம் வேணப்பா, அது பக்கத்துல இப்படி நடந்தே போயிடுவோம். நோ, நீ சொன்ன மாதிரி அதுங்க 5 பைசா முடிஞ்சு தானே. ஆட்டோ எல்லாம் ஏறாதுங்க. நான் எப்படா சொன்னா? வரும்போது சொன்னியனா? யோ, என்ன கொழுப்பா? எவ்வளவு திமிரு இருந்தா எங்களை பார்த்து 5 பைசா முடிஞ்சுட்டு இருப்ப? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. நான் எப்ப இதுங்களை 5 நிமிஷம் முடிஞ்சிருந்தேன்? நோ, அதுங்களுக்கு ஏன் நான் பேப்பர் இருந்தா நான் சேரத்துக்கு மூஞ்சில என்ன? டேய், என் முன்னாடி மூஞ்சில அடிப்பட, நீ மூஞ்சில அடிப்பியா? எங்க அண்ணன் மேல கை வச்சுட்டு தவண மாட்டாவாயா? தூக்குன அவன் ஆட்டின தலை மேலையா? போட்டுறியா நீ? தூக்கிட்டு எல்லாம் போட்டுறியா நீ? டேய், இப்ப என்னடா பண்றது? நோ, நீ தானே தூக்குன போனா. ஐயோ, எங்க அண்ணன் அடிக்காதீங்க. நான் வண்டியில கண்டிப்பேன். எங்க அண்ணன் அடிக்காதீங்க. எங்க அண்ணன் தெரிஞ்சுக்கோ நீ. உண்மையாக கண்டிக்கிறேன் அண்ணா. நம்ம ஆட்டோ சங்கத்துல சொல்லிடலாண்ணா. எங்க சொல்லிக்கீங்கடா விளக்குறீங்களா? யோ வாயா, உன் மூஞ்சி பத்தல எல்லாம் இறக்கமா நினைக்கிறாங்க. அடனா நீ 4 அடி போடுன்னு பார்த்தா அடி வாங்கி சேர்ல உட்காந்துக்கிற. சரி ஏழு பாத்துறப்பா. இப்ப என்னடா நடந்தது? எனக்கு ஒண்ணுமே புரியலடா. கோழி நந்தது, ஆடு நந்தது. அத கம்முன்னு நான் உன் அண்ணன் சொல்றதுக்கே வெக்கமாகுது. கம்முன்னு தொடி. ஐயோ, அந்த குண்டு பொம்பளை என்னடா இப்படி குத்திச்சு? அப்பா டாடா, ஆட்டோ புதுசு மாதிரி ஆயிட்டுக்குதியா? உடனே ட்ரீட் வைக்க சொல்றா. இருடா, ஆட்டோ தச்சிட்டு வாங்கிக்கலாம். நானா ஆட்டோ புதுசு மாதிரி ஆகிட்டு இருக்கிறேன். எப்ப ஆக்சிடென்ட் ஆகும்? என்னடா அப்படி பேசுற? வாய கழுவா. வாய கழுவித்தானே வந்தேன். வண்டினா இடிப்பட்டு சகுச்சு தானே. டேய், இவன் என்னடா ஃப்ரெண்டு அபசகுனமாவே பேசுறான். டேய், எங்க அண்ணனை டென்ஷன் ஏத்தாத. அவர் கோவம் வந்தா என்ன பண்ணுவாருன்னே தெரியாது.
என்ன பண்ணுவா தெரியாதா? 3ஆவது தெருல ஒரு ஆயா கற்பழிச்சுக்கிறாங்க. அது ஒன்ன தான் பண்ணாரா? டேய் என்னடா பேசுற? போலீஸ் వాళ్ళ விஷயம் தெரியுது. உன் பேர் தான் சொல்ல போறேன். என்னன்னு சொல்ல போற? கோவம் வந்தா என்ன பண்ணுவேன் தெரியாதாம உனக்கு? உன் தம்பி தான் சொன்னான். டேய் எதுக்கு எது முடிச்சு போடுறான் இவங்கிட்ட விலாவரியா சொல்றா. டேய் அதுக்கெல்லாம் எங்க அண்ணன் செட் ஆகாது. நோ ஒரு 1000 ரூபாய் கொடு ட்ரீட். 1000 ரூபாய் ட்ரீட்டா? என்னடா? ஆமா 2 சிக்கன் ரைஸ் 300, இறா தொக்கு 300, மட்டன் சுக்கா 300, அப்புறம் 2 தண்ணி பாட்டில். சரியா போச்சு. சத்தியமா உன்னை போய் தம்பியா வச்சுன்னுக்கிறேன் பாடுறா. என் பாடு படாத பாடுறா. இந்த 1000 ரூபாய் எங்கடா போய் தொலைங்க. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. டேய் மானகட்டங்களா வந்து ஆட்டோல போங்கடா, நந்து போறானுங்க. சரி நான் போயிட்டு வட போலாம். யார மானகட்டம்னு சொல்லிட்டு அவன் பாட்டு போயிட்டு இருக்கானுவா? யோ ஆட்டோக்காரா, யாரு அவன்? என் தம்பி தான். மானகட்டவனு சொல்லிட்டு போறான். நானா மானகட்டு போயா இருக்கிறான். அது எனக்கு தெரியாதுப்பா. இங்க பார், அவனை வர்ற வரைக்கும் நாங்க ஆட்டோ விட்டு நவர மாட்டோம். ஏன் முன்னாடி உட்கார்றா, நான் பின்னாடி உட்கார்றேன். டேய் என்னடா நடக்குது? ஆட்டோவை 40,000 செலவு பண்ணி ஆட்டோ எடுத்துட்டு வந்துக்கிறேன். நீங்க பாட்டு ஏறி உள்ள உட்காரீங்க. மச்சி இங்கே நல்லதா இருக்கு, இங்கே கட்டு போட்டுறலாம்டா. அதுவும் கரெக்ட் தான், நல்லதாங்க இது. டேய் ஆட்டோடா. டேய் கம்முனு போடா.